அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு வைகுண்ட ஏகாதசி. குறிப்பாக எம்பெருமான் நாராயணமூர்த்திக்கு மாதந்தோறும் வருகின்ற அனைத்து ஏகாதசிகளும் மிகவும் சிறப்பு வாய்ந்த பலனை தரும். அதிலே மாதங்களிலே நான் மார்கழி என்று எம்பெருமானே சொன்ன இந்த மாதத்தில் வருகின்ற ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசி ஆகும். இதன் சிறப்பு என்னவென்றால், வாழ்க்கையில் தொடர்ந்து முன்னேற்றம் அடைய முடியவில்லை, அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு ஒரு நாள் உண்டு என்று சொன்னால் அது ஆண்டுக்கு ஒரு முறை வரும் இந்த வைகுண்ட ஏகாதசி தான் ஆகும். காரணம், எம்பெருமான் நாராயணமூர்த்தியும் மகாலட்சுமி தாயும் அருட்பார்வை நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு அற்புதமான நாள்தான் இது. அதனால்தான் அன்று சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது நம்முடைய அனைத்து பெருமாள் கோயில்களிலும். இதன் சிறப்பு எம்பெருமான் ஸ்ரீரங்கத்திலும் திருப்பதியிலும் மிக சிறப்பாக வழிமுறை செய்யப்படுகிறது. அப்பேற்பட்ட இந்த நாளில் முடிந்த அளவுக்கு தர்மங்கள் தானங்கள் செய்யுங்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு அன்று விரதம் இருந்து எம்பெருமான் நாராயணமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். நல்லது கண்டிப்பாக நடக்கும். அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். அதனால்தான் அந்த காலத்திலேயே சொன்னார்கள், மிகவும் புண்ணியம் செய்தவர்கள் எல்லாம் ஏகாதசியில் மரணம், துவாதசியில் தகனம் என்பது ஒரு சில பேருக்கு மட்டுமே இந்த உலகத்தில் வாய்க்கும். அப்பேற்பட்ட ஒரு திதிதான் ஏகாதசி திதி, அந்த துவாதசி திதியும் என்று சொல்லி அன்று முடிந்த அளவு கோயில் சென்று எம்பெருமானை தரிசனம் செய்யுங்கள். முடியாவிட்டால் ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்று சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் மாற்றம் கிடைக்கும். உங்கள் வீட்டில் அனைவர் வீட்டிலும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் என்பது எம்பெருமான் நாராயணமூர்த்தியின் சாட்சியாகும் கடந்த கால ஐதீக உண்மை என்று கூறி, இந்த தகவல் தங்களுக்கு பிடித்திருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து லைக் செய்யுங்கள். நல்லதே நினைப்போம். எம்பெருமான் அனுகிரகம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்தி